அப்படின்னாலே இவர் டெஃபினட்டா இருப்பாரு. பாட்டியோட இப்போ இந்த டிக்டாக் எல்லாம் பண்ணி ட்ரெண்ட் செட் பண்றதுலாம் அப்பவே பண்ணிட்டாரு. பாட்டி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த ட்ரெண்ட் எல்லாம் இப்பதான் ஒரு 40-30 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாலும் ரொம்ப அழகான கதைகளை சூஸ் பண்ணி நமக்காக கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் திரும்பவும் நம்மளுடைய நடிகர் விமல் அவர்களோட ஒருமிச்சு 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ பாண்டியராஜன் சார், ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். எல்லோருக்கும் வணக்கம். இந்த கமலா தேட்டர்னு பாண்டியராஜனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. கமலா தேட்டரில் எத்தனை படம் பார்த்துருக்கோம், எவ்வளோ ஆர்ட் அடிச்சிருக்கோம். அதெல்லாம் விட நான் சினிமாவுக்கு வந்தோடனே முதல் படம் 100 நாள், அப்புறம் 200 நாள் இப்படி கொடுத்துருக்கோன்னா எல்லாம் பாராட்டலாம் சொல்லுவாங்க. என்ன இருந்தாலையா கமலா தேட்டரில் எல்லா நடிகர் போட்டோ கூடயும் இந்த சிதம்பரம் செட்டியாக இருப்பார். அந்த போட்டோவில் என் போட்டோ வந்தால் தான் என் நடிகன். அப்போ தான் நான் சினிமாவுக்கு வந்ததாக ஒத்துக்குவேன் அப்படின்னேன். அதை நான் அவர்கிட்டே சொல்லிட்டேன். சார் எங்கே போனாலும் சார் எல்லோரும் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கமலா தேட்டரில் வச்சுருக்கீங்க. அந்த ஃபோட்டோ என்றைக்கு வருதோ அப்போ தான் சார் அன்றைக்கே ஃபோட்டோ 2 பேரும் எடுத்து ஃப்ரேம் போட்டு கொண்டாந்து மாட்டிட்டார். அன்னைக்கு கிடைச்ச சந்தோஷம். இந்த சினிமா என்னென்ன கொடுக்குது பாருங்கள். ஆசைப்பட்டது நடந்தது. அதுக்கப்புறம் நம்மளை கை பிடிச்சி அப்படியே கூட்டு போகுது. இப்போ அப்படியே கொண்டு வந்து இந்த மேடையில் உட்கார வச்சுருக்கு. இந்த தெய்வம் மச்சான், இந்த மச்சான்ற ஒரு வார்த்தையே ஒரு அற்புதமான ஒரு உறவு. நம்மளாம் கல்ல வைக்கலாம் மச்சான் எப்படி இருக்கிற அப்படின்னு போயிருக்கோம். ஆனால் மச்சான்ற ஒரு மனைவியுடைய தம்பி அண்ணன் அவன் தூத்துக்குடி பக்கம் முத்து குடிக்க போனாங்கன்னா கடலுக்கு போட்டில் போவாங்க, கட்டுமரத்தில் போட்டில். அப்போ நல்லா நடுவு கடலுக்கு போனோடனே முத்து எடுக்கிறதுக்கு கடலில் குதிப்பான், இடுப்பில் கயிறு கட்டிப்பான். இன்னொருத்தன் போட்லேயே உட்காந்துக்குவான். குதிக்கிறவன் உடைய மச்சான் தான் அந்த இன்னொரு கயிறை மேலே பிடிச்சிருப்பான். இவன் உள்ளே போயிட்டு முத்து கிடைக்கல, இல்லை கிடச்சிச்சு என்னை தூக்குன்றத அவன் இழுத்து சிக்னல் கொடுத்தா இவன் மேலேருந்து இழுக்கணும். ஆனால் இவன் வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா அண்ணன் தம்பியை வச்சுக்க இவனை இப்படியே விட்டா நமக்கு சொத்தில் கொஞ்சம் அதிகம் கிடைக்குன்னா விட்டுருவான். மச்சான் தான் தன்னுடைய தங்கச்சி தாலியை காப்பாற்றணுன்னு அவனை கெட்டியமாக பிடிச்சி காப்பாற்றுவான். இந்த மச்சான்ற உறவு அவ்வளோ ஒரு அன்பான ஒரு பற்றானது. அப்புறம் இந்த தெய்வ மச்சான் அது கூட சொன்னால் நம்மளுக்கு எதை பார்த்தாலும் ஒரு குதர்க்கமாக பார்க்குறது. என்கிட்ட ஒரு ஆள் பத்திரிக்கை எடுத்து வந்து காமிச்சார், கல்யாண பத்திரிக்கை. சார் என்ன சார் என்னங்க பத்திரிக்கை பார்த்தா இவருடைய மாமனார் பத்திரிக்கை கொடுத்துருக்காரு. இன்னொரு மச்சான் பேர் இவன் பேரையும் போட்டிருக்காங்க. இந்த ஆள் பேர் திருன்னு போட்டாங்க. அந்த மச்சான் பேரை தெய்வ திருன்னு போட்டாங்க. என்ன சார் நானும் மச்சான்தான் அவனும் மச்சான்தான், அவனை தெய்வ திருன்னு போட்டிருக்கான் சார். என்னை போய் வெறும் திருன்னு போட்டிருக்கான். இது நியாயமான? யோ அவன் செத்துட்டாயா, செத்துட்டவனுக்கு தான் தெய்வ திருன்னு போடுவாங்க, ஒன்றை திருன்னு போட்டிருக்காங்க. இது கூட புரியாத ஜீவன்கள் நிறையா உண்டு. இந்த டைட்டில்லையே இவ்வளோ சூட்சமங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு யதார்த்தமான ஒரு குழு இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருமே நம்ம எல்லாரையும் தனித்தனியாக சொல்லி ஆகணும். திரு விமல் ரொம்ப இவர் சினிமாவில் ஹீரோ ஆகிட்டு இத்தனை படம் கொடுத்து இவ்வளோ ஜெயிச்சுடுறான்னு நம்மளே அப்பப்போ கேட்டுக்கணும். அவ்வளோ யதார்த்தமாக இருப்பார். மத்தியானம் சாப்பாடுக்கு இது வருது, நீ வாங்க இது சாப்பிடலாம், நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வாங்கட்டு. ஐயோ என்ன அது சாப்பாடு வச்சுட்டே இவ்வளோ நம்மளே கூட சேர்த்துக்கிறாருன்னு. எல்லாத்துலேயும் ஒரு அன்பு பண்பு. அவரை சுற்றி ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும், நண்பர்கள் வட்டாரம். என்கிட்ட ஒரு சொன்னார், நான் உங்களை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த கோடமங்கலம் ரோட்டில் காரில் போகும்போது பார்த்துருக்கேன். காரில் போகும்போதுங்களா என்ன, ஆனால் நீங்கள் காரில் போகும்போதே சாப்பிட்டுக்கினே போனீங்க, என்னங்க பண்ணுறது, சாப்பிட்டுனா காரில் போனேன். இல்லை உட்காந்து வீட்டில் சாப்பிட முடியாத அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருந்தீங்க. அது எனக்கு அப்போயே தோணுச்சுங்க, இவர் எவ்வளோ ஓடி ஓடி உழைக்கிறாரு, அதனால தான்ட்டு.
என்ன கார்லேயும் நேர்லேயும் கவனிக்கிற ஒரு அன்பு தம்பி. அது மட்டும் இல்லை, என்னுடைய பிறந்தநாள் நானே தான் சொல்லிக்குவேன், நீங்கள் பிறந்தநாள் அது ஒன்றும் பெருசாலாம் கொண்டாடுறதில்ல. கொஞ்சம் நண்பர்கள் வருவாங்க, எல்லாரும் கூட சாப்பிடுவேன். அது மாதிரி ஒரு பிறந்தநாளுக்கு ஒரு நண்பர் வராரு, வரும்போது அவர் பார்த்துருக்காரு. எங்கே போகிறீங்க என்ன, இன்றைக்கி பாண்டியராஜனுக்கு பர்த்டே, அப்போ நான் வரேன் ரெண்டு. இவர் ஒரு ஹீரோ, இவர் நான் தனியாக நான் கூப்பிடவும் இல்லை. வந்துட்டார். ரொம்ப இருங்க, அவருக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போனோன்ட்டு அழகாக மாலை வாங்கினா. அதுக்கப்புறம் எனக்கு பரிவட்டம் கட்டுறதுக்கு ஒரு பட்டு எடுத்து நேராக எனக்கு அதை கட்டி மாலையை போட்டு என்னை அணைச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்தார். என்ன இதயம் அது, சினிமாவில் இப்படி ஒரு இதயங்களா? அப்படி அன்பாளர் தயாரிப்பாளர் உதய் சார், நான் வியந்தது இப்போ சமீபத்தில். ஒரு சினிமாக்காரராக இருந்து இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இந்த தொழில் இருந்துக்கிட்டு குடும்பத்தை இவ்வளோ அக்கறையாக கவனிக்க முடியுமா? அது அப்பப்போ எனக்கு வர்ற கேள்வி. அருமையான குடும்பஸ்தன். இப்போ நான் அவர்கிட்ட ஒரு 10 வரி பேசினா அதில் 5 வரி தன் பிள்ளைகளை பற்றி பேசுவார். என் பொண்ணு அமெரிக்கா போயிருக்குங்க, இப்போ நான் அடுத்த வாரம் நானும் போகிறேன், ஒரு 10 நாள் கூட வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு. பையன் லண்டன்லேருந்து வந்துட்டாருங்க, அவருக்கு இப்போ இங்கே எதிர்க்க இருக்கிற பையன். அவங்க பசங்க கொஞ்சம் போட்டு ஜாலியான பசங்க. அவங்க பொண்ணு சொல்லலாம் குசுமா பேசிக்கிட்டு, அங்கிள் என்னம்மா உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவை அப்படி பார்த்துக்கிறாரு, அம்மாவும் என்ன அடிக்கடி பார்த்துறாங்க, ரொம்ப ஏன் பார்த்துக்க மாட்டாங்க, 2 பேரும் லவ் பண்ணியில் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னாங்க. அப்போது அந்த பசங்க வரைக்கும் யதார்த்தமாக வாழ்கிற ஒரு குடும்பம். இதெல்லாம் சினிமாவில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அனிதா சம்பத் அவங்க அந்த தெளிவான தமிழ், அந்த நியூஸ் சொல்லியிருக்கான தமிழ் படப்படப்படன்னு ஒரு டங் கிளிப் இருக்காது, எல்லாத்தையும் தெளிவாக பேசுவாங்க. கவனிச்சிருக்கேன். கொஞ்சம் துடுக்காக இருக்கும் வார்த்தைலாம். ரொம்ப விட்டா நம்மளை எதாவது காய்ச்சல் போகிறாங்கன்னு ஒரு பயம் இருக்குது எனக்கு. எல்லாம் அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, சார் எங்கள் அப்பா உங்கள் ஜாலியாக தான் சார் இருப்பார். அப்படியா, தெரியுமான்னு. அவங்க அப்பா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தவறிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சீன் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷத்தில் அவங்களுக்கு நான் பொட்டு வைக்கணும், ஒரு வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு பொட்டு வைக்கணும். மியூசிக் ஓடுது, நான் போகிறேன், திரும்பி பார்க்க தாரையாக கண்ணீர். அனிதா சம்பத். ஏன்னா நான் அன்றைக்கி போட்டிருந்த அந்த வேஷ்டி சட்டை, அந்த ஹேர் ஸ்டைலில் கிரே எல்லாம் பார்த்தோன்னே தான் அப்பாவே நினச்சிட்டு அழுவுது. இதெல்லாம் ஓவராக நடிக்குதா அப்படின்னு நம்ம சத்தியமாக இல்லை. ஏன்னா கட்டுன்னு கேமரா கட்டான பிறகும் கண்ணீர் கட்டாவே இல்லை. அப்படி ஒரு யதார்த்தமான பொண்ணு. அதுக்கப்புறம் இந்த செய்தியில் இந்த தீபாவுக்கு நான் ரசிகன். ஏன்னா அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் பொதுவாக மானிட்டர் பார்க்குறதில்ல. அப்போ அது என்ன நம்ம எதனா சொல்லுவோம், இது இப்படி ஒட்டணும் அப்படி ஒட்டணுன்னு, அப்போ கடுப்பாயிரும் டைரக்டர். மாட்டின அது மாதிரிலாம் கடுப்பாகிறதில்ல, பார்த்துட்டு இந்த ஆளுக்கு தேவையானவங்க. அதனால் நான் மானிட்டர் பார்க்கப்பட்டேன். இப்போ அவங்க மானிட்டரையும் பார்க்குறாங்க. அதை விட வெளியே வந்து ஆக்ட் பண்ணும்போது மற்றவங்க பர்ஃபார்மன்ஸை உத்து கவனித்து அவங்க பர்ஃபார்மன்ஸோட இவங்க முகத்தில் பர்ஃபார்மன்ஸ் ஓடும். அது தீபாவுங்க இந்த ஆர்டிஸ்ட் எப்படி நம்ம கண்ணில் மாட்டாமல் போயிட்டாங்க. என்ன அது அர்த்தம்? எல்லாத்தோட ஒரு டிவி நிகழ்ச்சியில் பார்த்தேன், பரதநாட்டியம் ஆடுறாங்க. இவங்க பரதநாட்டியம் ஆடினா என்ன ஆகும்னு நினச்சி பயந்துவேன். ஆடிட்டங்க, கலைக்கிட்டாங்க. பல கலைகள் ஒரு அழகாக உள்ளே சேமித்து வச்சுருக்காங்க, பொம்மமாக இருக்காங்க. இந்த இசையமைப்பாளர் அவர் வந்து எவ்வளோ தன்னடக்கம். எனக்கு அவருக்கும் பழக்கம். எப்படி இந்த நிகழ்ச்சி வந்ததுன்னு தெரியல, ஆனால் வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கவிஞரும் அவர் சொன்ன விதங்கள். அப்புறம் இதில் எல்லாத்துலேயும் தலையிட்ட ஒரு ஆள் வச்சன். வச்சன் ஒரு இன்னையா வச்சன் ஒரு பேர் அப்படின்னா எல்லாத்தையும் அவர் தான் வச்சிருப்பார். எல்லாம் கேஷ்லேருந்து கதையிலேருந்து எல்லாத்தையும் வச்சிருப்பார். யாருக்கிட்ட பேசாலும் அவர் எதோ மாட்டிக்க போகிறாரு மாதிரி இருக்கும். எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டார், கம்முன்னு. ஐயோ இதை ஓகேன்றியா இல்லைன்றியா அதுக்கும் பேசாமல் இருக்கும். ரியாக்ஷனே கொடுக்காம இந்த படத்தை கரெக்ட் லெவல் கொண்டாந்துருக்காரு.
ஒரு அற்புதமான டீம். யாராவது விட்டுருந்தா தப்பாக வச்சுக்காதீங்க. அற்புதமான டீம். கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை. நல்லா கவனிச்சிங்க. கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை. ஆனால் வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டவர்கள். நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். வாழ்க வணக்கம்.